ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை இது தனி சுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு அது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்ல சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் 3த்தையும் நல்லா பொடியாக 4த்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே இந்த காய்கறிகள் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனால் போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இது வெந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போட்டோம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காளான், அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோஸ், இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இதுவும் வதங்கிருச்சு. இப்போது நான் பாஸ்மதி ரைஸை 90% அளவுக்கு குக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குக் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும். இது மாதிரி வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போதே ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போது எல்லாத்தையும் நல்லா அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட சாஸ் பேன் மாதிரி இருந்ததுன்னா நல்ல அதை வச்சு நல்லா தூக்கி நீங்கள் கலர்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட கடாயில் செய்கிறதுனால நான் கரண்டியில் செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடியாக இருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் முட்டை சேர்த்து செய்யலாம். சிக்கன் வறுத்து போட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.